இந்த இந்த கோயிலில் தான் சந்திர பகவானுடைய சாபம் நிவர்த்தி ஆன இடம். அது என்ன கோயில்னா குணமதீசார் அப்படிங்கிற கோயில். இந்த கோயிலுக்கு இன்னொரு பேர் இருக்குது, அது சோமேஸ்வரர் அப்படிங்கிற கோயில் சொல்லுவோம். இந்த கோயில் எங்கே இருக்குன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம், கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டோட பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் தான், 1 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. இந்த கோயிலில் இருக்க பயங்கரமான அதிசயம் என்னென்னா, சந்திர பகவான் அவருக்கு 27 மனைவி, அதுதான் 27 நட்சத்திரம். அந்த 27 நட்சத்திரத்தில் ரோகிணி நட்சத்திரங்கிற ஒரு பெண் மேலே மட்டும் அதிக ஆசை, அதிக அன்பாக இருப்பார். அந்த அமைப்பு பிடிக்காத மீதி இருக்க எல்லாரும் முறையாக ரொம்ப வருத்தப்படுறாங்க. இதனால் பார்வதி தேவியோடைய அப்பா அவர் சந்திர பகவானுக்கு மிகப்பெரிய சாபத்தை கொடுக்குறாரு. என்ன சாபம்னா, அவருடைய பொலிவு அழகு தானே இந்த ஒருத்தர் மேலே அன்பு அதிகமாக வர்றதுக்கு காரணம், ஆணவம் இதுக்கு காரணம். அப்போது அவருக்கு கிடைச்ச சாபம் என்னன்னா, ஒரு 15 நாள் அமாவாசையிலேருந்து பௌர்ணமி வரைக்கும் பிறை வளரும். பௌர்ணமிலேருந்து அடுத்த அமாவாசை வரைக்கும் அந்த நிலா பிறை கம்மியாகும். இந்த அமைப்பு அவருக்கு பெற்ற சாபம். இந்த சாபத்தை இங்கே இருக்கிற குணமதீசார் அப்படிங்கிற லிங்கத்தை வேண்டி தவ இருந்து அவருடைய சாபத்தை நிவர்த்தி பண்ணியிருக்காரு. அவ்வளோ அதிசயமான கோயில். வாழ்க்கையில் ஒரு தடவையாக இந்த இடத்துல பார்த்துருங்க. சொல்லப்போனால் கல்யாண வாழ்க்கை, மாங்கல்ய வாழ்க்கை, இல்லை கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இருக்க பிரச்சனை, கணவன் மனைவியோட மனசு ஒத்துப்போல, கணவன் மனைவி அந்யோன்யம், தாம்பத்தியம், நட்பு ஒத்துப்போல, எத்தனை குறைந்தாலும் சரி அத்தனை பேர் வாழ்க்கையில் ஒரு தடவையாக பார்க்க வேண்டிய ஒரு உயர்ந்த அதிசய கோயில். நன்றி.